அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாளை ஒட்டி அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தான நிகழ்வினை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் வகையில் செயலியை ஏபிஎஸ் வெளியிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் இணைந்து நடத்திய ரத்த தான முகாம்ல பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இல்லத்தில் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அந்த ரத்த தான நிகழ்வுகளை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் வகையில் அந்த செயலி என்பது தொடங்கி வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிறந்த நாளை ஒட்டி அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தான நிகழ்வினை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் வகையில் செயலியை ஏபிஎஸ் வெளியிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் இணைந்து நடத்திய ரத்த தான முகாம்ல பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இல்லத்தில் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அந்த ரத்த தான நிகழ்வுகளை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் வகையில் அந்த செயலி